ராமேஸ்வரம் அடுத்துள்ள கோதண்டராமர் கோவிலில் விபீஷணர் பட்டாபிஷேகம் வைபவம் புதன்கிழமை நடைபெற்றது. ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் ஸ்ரீ ராமபிரான் இலங்கை மன்னன் ராவணனை வதம் செய்துவிட்டு ராமேஸ்வரம் திரும்பும்போது அவருக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிக்க ராமேஸ்வரம் கடற்கரையில் சீதா மணலால் லிங்கம் செய்து பூஜை செய்து பாவ விமோச்சனம் பெற்ற ராமநாத சுவாமி கோவில். இக்கோவிலில் ஆண்டுதோறும் ராமாயண கால நிகழ்வை எடுத்துக்காட்டும் வகையில் ஸ்ரீ ராமலிங்க பிரதிஷ்டை திருவிழா 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் ராமநாத சுவாமி கோவிலில் ராமலிங்க பிரதிஷ்டை திருவிழா செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. முதல் நாள் நிகழ்ச்சியாக ராமர் ராவணனை வதம் செய்யும் நிகழ்ச்சி அன்றைய தினம் மாலையில் நடைபெற்றது. 2வது நாள் நிகழ்ச்சியாக இலங்கை மன்னனாக ராவணன் தம்பி விபீஷணனுக்கு இலங்கை மன்னனாக பட்டாபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சி புதன்கிழமை நடைபெற்றது. புதன்கிழமை அதிகாலை 2:30 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஸ்படிகலிங்க பூஜைகள் மற்றும் பூஜா காலங்கள் நடைபெற்று சாயரட்சை பூஜை முடிந்தவுடன் ஸ்ரீராமர் கோதண்டராமர் கோவிலுக்கு புறப்பாடு நிகழ்ச்சி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து கோவில் நடை சாத்தப்பட்டது. ஸ்ரீராமர், சீதை, அனுமான், முருகன், விநாயகர் கோதண்டராமர் கோவிலுக்கு எழுந்தருளினார். இதன் பின்னர் அங்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. கோதண்டராமர் கோவில் குருக்கள் சிரஞ்சீவி மற்றும் ராமநாத சுவாமி கோவில் தலைமை குருக்கள் உதயகுமார் ஆகியோர் விபீஷணருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ராமநாத சுவாமி கோவில் இணை ஆணையர் செல்லத்துறை, ஆய்வர் சிவகுமார், கமலநாதன், பஞ்சமூர்த்தி மற்றும் கோவில் பணியாளர்கள், ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டனர்.